வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெவின் தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ ஃபைட் 3 ஜியாங்சு அட்வென்ச்சர். அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோ ஃபைட் 3ல் ஆல்ரெடி சார்ஜ் அட்வென்ச்சர் போட்டிருப்போம். அதே மாதிரி ஜியாங்சுக்கு ஒரு அட்வென்ச்சர் இருக்குது. சரி, ஓகே, வாங்க வீடியோவை பார்க்கலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு பிரச்சனையோட பயங்கரமா இருக்கும். ஓகே கைஸ், இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 1000 சிங்க்ரோனைசேஷன் ஏற்றி வச்சுருக்கேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ சண்டை போட போகிறேன். ஏங்க லிங்க்ஸு பச்சரு இவங்கெல்லாம் யாருன்னு ஷேடோ ஃபைட் 2 ஆடினவங்களுக்கு தெரியும் கைஸ். அவங்களாம் தான் கெத்து டீமன்ஸ். ஒன்ஸ் அப்பான் அ ட்ரீம் ஃபைட் பேர். இப்போ யார் கூட சண்டை போட போகிறோம்? ஆனால் நம்ம ஜியாங்சுவா தான் இப்போ சண்டை போடுவோம்னு நினைக்கிறேன். 3 ஸ்டைல்ஸ் மாஸ்டர். ஆமாம், ஜியாங்சுவா தான் சண்டை போட போகிறோம். இப்போ இவன் மில்லனியம் உல்ஃப்னு இருக்கான், இவன் கூட சண்டை போட போகிறோமா? போடு, 2 பேருக்கும் பவரு. டேய், என்னடா எனக்கும் ஹெல்த்து குறையில அவனுக்கும் ஹெல்த்து குறையில, என்னலே நடக்குது? ஓ, நமக்கு ட்ரைனிங். ஆமாம், ட்ரைனிங்கு. அப்போ நம்ம டக்குன்னு அவனை அடிக்கலாம். சாவுடா. எக்ஸ்கியூஸ் ஆர் சில்ட்ரன். ஓகே, ரெண்டு பேருக்கும் டயர்ட் ஆகிடுச்சு, தோற்றுறோம். ஓகே கைஸ், ஷேடோ எனர்ஜி தரானுங்க. நம்ம யார் லீஜியன் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, சண்டை பேர் அதானா. லிங்க்ஸு கூட சண்டை போட்டால் நல்லாயிருக்கும். லிங்க்ஸு கூட சண்டை போட்டால் வேறு லெவலில் இருக்கும். லிங்க்ஸ் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சவங்கெல்லாம் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் லிங்க்ஸை பற்றி கமெண்ட் போடுங்க கைஸ். லிங்க்ஸை பற்றி தெரியாதவங்கெல்லாம் ஷேடோ ஃபைட் 2 ஆடிட்டு அப்புறமா கமெண்ட் போடுங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ கீபோ ஆட போகிறோம். கார்பரல் ஆஃப் தி ஆர்சனல். டே அட பாவி, ராக்கி கூடுறேன் பாரு. அம்மா, வலிக்கு விழுந்துட்டேன் கைஸ். ஓகே, இப்போ ஐயோ கீபோர்டோட டே ஐயோ, எவன்டா இந்த செட்டெல்லாம் ஷேடோ ஃபைட் 3ல் கண்டுபிடிச்சான்? டே நெக்கி, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. அடுத்த ரவுண்டு பார்த்துக்கலாம். விட்றா, இந்த ரவுண்டில் இன்றைக்கி ஒன்று முடிச்சு விட்றேன்டா, வாடா. கார்பரல் ஆஃப் தி ஆர்சனல். ஷீல்டாக வச்சுருக்கேன், உன் ஷீல்டே உடைக்கிறேன்டா, வாடா. போடு, இதுதாங்க ஸ்கீபோட ஸ்பெஷல் எபிலிட்டி. ஓகே, மண்டையிலே அடிச்சிட்டேன். போடு, செம்ம அடி வாங்குறான் அந்த கார்பரல் ஆஃப் தி ஆர்சனல். ரொம்ப அடி வாங்குறானோ? ஐயோ, என்னடா இப்படி அடி வாங்குற? ஓகே கைஸ், இந்த ரவுண்டு ஜெயிச்சாச்சு. ஓகே கைஸ், நான் ஷேடோ பவர் போட்டிருக்கேன். ரேஞ்ச் வெப்பன் கூட நல்லா தான் இருக்கும். ரேஞ்ச் வெப்பனோட ஸ்பெஷல் எபிலிட்டி, ஐ மீன் ஷேடோ பவர். ஐயோ, செம்ம அடி. ஸ்டில் கீபோ தான் ஜெயிப்பா. இங்கே பாருங்கடா, அப்பா, கீபோவோட பவரை பற்றி தெரியாதுல்ல. வாடா வாடா. அடே, என்னடா அடிச்சுட்டே இருக்க? போடு, செம்ம அடி வாங்குறானோ? சாவுடா. அவ்வளோதான் ப்ரோ, பாய் ப்ரோ. ஓகே, நம்ம இப்போ பேசிட்டு தான் இருக்கோம். ரவுண்டில் ஜெயிச்சதில் எவ்வளோ நிம்மதி. ஓ, மொத்தமாகவே ஜெயிச்சிட்டோமா? ஆமாம்ல, 2 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம்ல, மறந்துட்டேன் கைஸ். போதுண்டா, எப்படா சண்டை போடுவோம்? சண்டை போடுறதுக்கு நான் இவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் பாருங்க கைஸ். இப்போ யார் கூட சண்டை போட போகிறோம்? லிங்கு, கேலன் இருக்காங்க, கீபோ.
இப்போ அப்பா இப்போயாச்சும் சண்டை போட விட்டாங்களே. ஓகே, யார் கூட சண்டை போட போகிறோம்? யாரோ வியர்டு கிரியேச்சராக, அதாவது வித்தியாசமான உருவமா. டேய் எடா வித்தியாசம்ன்ட்டு செத்தடா நீ இன்னைக்கு வாடா. ஓகே கைஸ், நம்ம ஜியாங்சு வச்சு இப்போ தான் கரெக்டாக சண்டை போடுறோம். ஓகே கைஸ், ஓகே ஸ்பெஷல் எபிலிட்டி வந்துச்சு. இந்த ஸ்பெஷல் எபிலிட்டியோட பவர் என்ன தெரியுமா? நம்ம அவனுக்கு எவ்வளோ டேமேஜ் தரமோ அந்த அளவுக்கு நமக்கு ஹீல் ஆகும். அதுதான் கைஸ் இந்த ஸ்பெஷல் எபிலிட்டியோட பவர். ஓகே அப்பா, ஜியாங்சுவோட பவர் இதுதான்டா. எப்படியே மசில்ஸ் காத்துறோமா? ஆமாம், கெத்துரா. ஓகே, என்னடா கல் தருத்துருவேன்லாம் காட்டுறேன். ஐயோ, ஓகே போடு, கிக் அடிச்சிட்டா முஞ்சிலே. ஏ அப்பா, ஐயோ பாஸ் பண்ணிட்டேன். இருங்க கைஸ். ஓகே, ரோல் பண்ணி அந்த சைடு போயாச்சு. ஐயோயோ, என்னடா மெயின் பாயிண்ட்லலாம் அடிக்கிற? ஏய் ஜியாங்சு எவ்வளோ பெரிய மசில்ஸ் வச்சாலே. ஐயோ ஏய் என்னடா இவன் இப்படி அடிக்கிறான்? ஜியாங்சுவோட எவல்யூஷனை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதில் நானும் ஒருத்தன் தான். அதாவது வந்து கேம் ஆடி பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து சாப்டர் 1 முடிச்சுட்டு செகண்ட் சாப்டர் போகிறப்ப ஃபஸ்ட்டு ஃபைட்டே ஜியாங்சு தான். அப்போ இவன் இப்படிலாம் இருக்க மாட்டான், ரொம்ப ரொம்ப வீக்கு. நம்ம அவனை ஈஸியாக முடிச்சிருவோம். 2வது சாப்டரில் இன்னொரு ஃபைட்டில் திரும்ப அவன் வருவான். ஆக்சுவலி இதில் என்ன கேம் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 3 ஊர் கைஸ். ஒன்று வந்து லீஜியன், இன்னொன்று டைனஸ்டி, இன்னொன்று ஹெரால்ட்ஸ். நம்ம ஜியாங்சு வந்து டைனஸ்டி. இவன் என்ன பண்ணுவான், வேணும்ட்டே ஹெரால்ட்ஸ்க்கு போயிடுவான். ஹெரால்ட்ஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் கற்றுட்டு வந்து டைனஸ்டியில் ஒரு டோர்னமெண்ட் நடக்கும்போது திரும்ப நம்மளை சண்டை போட வருவானா. அப்போயும் ஈஸியாக முடிச்சு விட்ருவோம். ஆனால் சாப்டர் 6 தான் இந்த மாதிரி வருவான், ஸ்பெஷல் எபிலிட்டிலாம் வச்சுக்கிட்டு ஜாலியாக நம்மளை அடித்து நவுத்துறதுக்குனே வருவான் பாருங்கள். அந்த ஃபைட்டில் தான் நான் 10-15 ட்ரேக் எடுத்து முடித்தேன். அந்த ஃபைட் ரொம்ப கஷ்டம் கைஸ். ஓகே, அவ்வளோதான் கைஸ், ஜெயிச்சிட்டோம். யூ வின்னு வரணுமே. பர்ஃபெக்ட், யூ வின். பர்ஃபெக்ட்னா வந்து நம்ம ஃபுல் ஹெல்த்தோடு அப்படியே முடிச்சிருக்கோம். நம்ம அவங்ககிட்ட ஒரு அடி கூட வாங்கலை. எபிக் கீஸ் பார்த்து தந்துருக்கானுங்க. இப்போ ஜெட்டு ஐயோ ஜியாங்சு அப்புறம் வந்து கேலன் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ யூகா, கீபோ, ஜெட்டு, ஜியாங்சு பேசுகிறாங்க. இப்போ நான் யார் கூட சண்டை போடணும்? ஒருவேளை யூகா கூட சண்டை போட வச்சுருவாங்களோ, இல்லை ஜெட்டு கூட சண்டை போட வைப்பாங்களோ? யார் கூடடா சண்டை போடணும்? இல்லைனா கீபோ கூடயா? யூகா கூட தான் கைஸ் சண்டை போடுறோம். ஏய் ஐயோ போடு. சாப்டர்லேயே நான் யூகா கிட்ட பல அடிகள் வாங்கி அந்த கேட் அட்டாக், அந்த அப்போ ஒரு மிருகம் வந்துடுச்சுல, அது என்ன வித்தியாசமான மிருகம்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது வந்து யூகாவோட பூனை ஷேடாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப பெருசாக ஏதோ வினோதமான ஜந்துவாக மாதிரி நம்மளை அடிக்க வந்துச்சு. அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணேன். நான் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், கடைசியாக முடிச்சிட்டேன். ஓகே, நான் கூட ஷேடோ ஃபைட் 3 கேமை எனக்கு கொஞ்ச நாள்லேயே முடிச்சிடலாம். ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் முடிச்சிடுவேன். ஓகே, ஐயோ அடி வாங்கிட்டே இருக்கேனே. ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம்ல. எனக்கு தெரிஞ்சு இது பாஸ் ஃபைட்டாக இருக்குமோ, 3 ரவுண்டு ஜெயிக்கணுமோ. ஐயோ அப்படிலாம் வச்சிடக்கூடாது கடவுளே. ரவுண்ட் 2 யூகா. வா 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 நீ வா. ஏய் 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 என்ன நீ இப்படி அடிக்கிற? ஐயோ ஓ ஐயோ ஐயோ அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க. ஏய் இப்போ தான் இந்த ஸ்பெஷல் எபிலிட்டி வேறையாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆமாம், ஸ்பெஷல் எபிலிட்டியில் தான் ஹீல் ஆகும்ல, டக்கு டக்குன்னு ஆடுறா. எப்பா
ஆனால் ஸோ சேடான விஷயம் கைஸ் இந்த ஃபைட்டில் என்ன தெரியுமா, நம்ம வந்து யூகாவை தூக்கி போட்டால் அவளுக்கு ஒன்றுமே ஆகலை, ரொம்ப கம்மி டேமேஜ் தான். ஓகே, இந்த ரவுண்டில் தோக்க போகிறோம், அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஐயோ ஐயோ என்னையா இப்படி அடி வாங்குறேன், அவ்வளோதான் தோத்துட்டோம். அடுத்து 3வது ரவுண்டு வா, இன்னைக்கு ஒன்று முடிச்சு விட்றேன் வா. ஓகே எப்படி பிஜிஎம், ஆனால் நானே தான் வாசித்தேன். ஓகே டேய் டா பாவி, ஹிர்ரா வரேன்டா. யூகா இன்னைக்கு ஒன்று முடிச்சு விட்றேன் பாரு. ஐயோ என்ன நீ அட்டாக் எஸ்கேப் ஆகுறா, அட்டாக்லாம் எஸ்கேப் ஆகக்கூடாது, தப்பாச்சு. ஜியாங்சு எவ்வளோ பெரிய ஆள், நீ என்கிட்டே அட்டாக் எஸ்கேப் ஆகுறியா? ஐயோ அவள் வேறு ஷேடோ எனர்ஜி போட்டா, ஸ்பீடாக குத்துறா. ஐயோ 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 இப்போ ஐயோ ஸ்பெஷல் எபிலிட்டி இல்லாமல் இருந்திருந்தாலே நான் யூகா ஈஸியாக முடிச்சிருக்கலாமோ, தெரியாமல் பாஸ் வேறு பண்ணி தொலைஞ்சிட்டேன். ரவுண்ட் 4 இப்போ பாரு உன்னை முடிச்சு விட்றான் வா. ஐயோ என்னடா அது, கீழேருந்து சம்மந்தமே இல்லாமல் இன்விசிபிளாக ஏதோ ஒன்று வருது, அதுவும் அட்டாக் பண்ணுது. இப்போ பாருங்கள் கைஸ், அவள் என்னை அடிக்கவே இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று வருது. டேய் திரும்பவுமா, ஐயோ எப்படியா போனால் ரவுண்டை தோற்றுருவேன் போலையே. இன்னைக்கு ஒன்று முடிச்சு விட்டுறேன். என்னையவா நீ அடித்தா, இதுக்காகவே நான் உன்னை கொல்லுவேன். நான் தான் ஜியான்சு, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஜியான்சு. ஐயோ இவன் பேர் வேறு வாயில் நுழைய மாட்டேங்குது, ஜியான்சு. கரெக்டாக சொல்லிட்டேன். ஜெயிச்சிடணும் கடவுளே, அஜித்தே அப்பா ஜெயிச்சிட்டேன்டா. இன்னொரு ரவுண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு காலி கைஸ் இந்த ரவுண்டில். நம்ம ரவுண்ட் 5 ஜெயிச்சிடுவோமா மாட்டோமா, லைட்டாக டவுட்டாக வேறு இருக்கே. என்ன கைஸ் நான் ஒன்றுமே பண்ணாமல் நிற்கிறேன், ஐயோ மறந்துட்டேன் கைஸ். வா நீ இன்னைக்கு வா, இன்னைக்கு ஒன்று முடிச்சு விட்றேன் வா. என்னையே வா நீ அடிக்கிற வா, நீ கன்ஃபார்ம் செத்த வா. ஐயோ திரும்பவும் அடி தான் வாங்குறேன். உன்னை அடிக்க எனக்கு ஹீல் ஆகும் பார்த்தியா, அதெல்லாம் சீக்ரெட்ஸ், நான் எப்படின்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், அது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்பெஷல் எபிலிட்டி அதுதானே. ஓகே கிக்கு விட்டே உன்னை கொன்றுவேன். ஐயோ அடி வாங்கிட்டே இருக்கனே, திரும்ப அதே வித்தியாசமான ஜந்து கைஸ். அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க கைஸ். நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். ஓகே கைஸ் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேட்டர்டு பாஸ்ட், இதுதான் வந்து இந்த சண்டையோட பேரான். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஜாலியாக. இவங்க பேசுகிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணலான்னு தோணுதே. ஓகே ஷேடோ ஃபைட் 3ன்னு வந்துருச்சு. ரவுண்ட் 1 பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட். இப்போ நான் யாராக சண்டை போடணுன்னு பார்த்தீங்கன்னா கீபோ, ஏன்னா ஒரு செகண்டில் வந்துச்சுல கீபோ மாதிரி தான் போஸ்ட் கொடுத்துட்டு கீபோ மாதிரியே நிற்கிறோம். அங்கே பாருங்கள் ஒரு ப்ரோக்கன் பாட், எனக்கு தெரிஞ்சது ரோபோட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ், அதான் ப்ரோக்கன் பாட்டுன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ திரும்ப ஒரே பட்டன் அழுத்துறேனே. போடு அடி விழுந்துச்சு. அம்மா என்னம்மா அடி வாங்குறான் பையன். ஐயோ என்னடா தூக்கி கடாச்சிட்ட. ஏய் வாடா. ஐயோ அடிச்சு பறக்க விட்றானே. ஐயோ திரும்ப அடிதாங்க வாங்குகிறோம். அடிக்கிறேன்ற பேர் தான் இருக்கும்,
அடி கொடுக்குற பேர்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். என்ன அடி பார்த்தீங்களா இப்போ அவனுக்கு விழுந்துச்சு. ஓகே கைஸ், ஒரு செகண்ட் தண்ணி குடிச்சிக்கிறேன். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தொண்டெல்லாம் வலிக்குது. ஓகே கைஸ், தண்ணி முடிச்சுட்டு ஆடிட்டு இருக்கேன். எப்படிடா தண்ணி குடிக்கிற கேப்பில் அப்படியே ஆடுறேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் வாய்ஸ் வந்து வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நான் தண்ணி குடிச்சிக்கலாம், தப்பில்லை. நான் என்ன எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஷாட் தான். இன்ஷாட்டில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். அண்ட் கைஸ், உங்களுக்கு அடுத்து என்ன கேம் வேணும்ன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், ஐயோ இவன் வேறு அடிச்சிட்டு அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க. போங்க, ரவுண்ட் 3. வாடா 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 வாடா. வா, அடி வாங்கு. தெருநாய் ஓடு. கல் தூக்கி அடிச்சிடும், பார்த்துக்கோ, ஓடு. ஐயோ, இவன் தெருநாய் இல்லைப்பா, ப்ரூவ் பண்ணிட்டான்டா. ரொம்ப அடிச்சுட்டே இருக்கான். கண்டிப்பாக இவன் ஒரு தெருநாய் தான். ஐயோ, ஏய் என்னடா காலை வச்சு மண்டையிலலாம் உதைக்கிறேன். நாய்னா விசுவாசமாக இருக்குமேடா. நீலாம் விசுவாசமான நாயாடா? ஆமாம், இவன் கூட நம்ம சேர்ந்ததே இல்லையே. இவன் எப்படி நமக்கு விசுவாசமாக இருப்பான்? லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறேனே. ஐயோ, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணால் இப்படி தான் ஆகுமோ? கைஸ், நான் அடுத்து வந்து ஒரு கேமை வந்து யோசித்து வச்சுருக்கேன். அந்த கேமோட பேர் வந்து நம்ம சேனலில் கம்யூனிட்டியில், சரி வேணாம், கம்யூனிட்டி வேணாம், அந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்குது கைஸ். அந்த கேம் உங்களுக்கு வேணுமா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் சொல்கிற கேமையும் நான் ப்ளே பண்ணிடுவேன். ஓகே, இப்போ வந்து அடுத்த ஃபைட் பண்ண போகிறோம். திரும்ப அதே சண்டை, அதே இடத்துல. இப்போ வந்து நான் ஜியாங்சுவா சண்டை போட போகிறேன் கைஸ். ஜியாங்சுவா சண்டை போட போகிறோம். ஜியாங்சு தான். ஸோ மசில்ஸ்லாம் காட்டிட்டு இப்படி வச்சுட்டு நிற்கிறான். ஓகே, ஏய் என்னடா இப்படி அடிக்கிற? நீ அடிக்கிறது வலிக்கவே இல்லைடா அப்படின்னு தான் ஜியாங்சு சொல்ல போகிறான். இல்லை இப்போ ஒத்துக்கிறேன், நீ அடிக்கிறது வலிக்குது. என்ன கைஸ், கத்தி குத்து கந்தசாமியும் டேரெக்டாக வயிற்றில் வச்சு சக்குன்னு எடுக்கிறான். ஐயோ, எஸ்கேப் ஆகிட்டே இருக்கானே இவன் வேற. இருடா உன்னை கண்டுபிடிச்சி. ஐயோ என்ன கைஸ், மண்டையை பிடிச்சி கீழே கடாச்சிட்டான். இவன் வேற கண்ணுக்கே தெரியல. ஜெயிச்சிட்டோம். ஓகே, இவன் வேறு இன்விசிபிளாக இருக்கானே, எனக்கு கண்ணே தரலடா. டே பைத்தியக்காரா, எவன்டா இந்த மாதிரி இன்விசிபிள் ஒன்னெல்லாம் கண்டுபிடிச்சவன்? அப்படிதாங்க நம்ம என்ன பண்ணோம், சாப்டரில் வந்து ஒரு தடவை நம்ம இட்டுவை சண்டை போடணும். இட்டு தெரியாதவங்க இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஷேடோ ஃபைட் 3 ஆடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் இட்டு யாருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து மசில்ஸ் எல்லாம் காட்டிட்டு பர்ஃபெக்ட் யூபின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. போகிற கான்வர்சேஷனை ஓட்டி பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரீமோனிஷன். ஐயோ, ஓகே டேய் எவ்வளோ நேரம்டா லோடிங்கில்? இப்போ தான் நான் லோடிங் ஆரம்பிச்சிச்சு. ஆமாம்ல, இருந்தாலும் லோடிங்லாம் எப்படி போகக்கூடாது கைஸ். இப்போ நம்ம ஜெட்டாக சண்டை போடுறோம். ஜெட்டோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்ன எனக்கு தெரியாது. அது நம்ம நேரம் வரும்போது கரெக்டாக யூஸ் பண்ணலாம். எனக்கு தோணும் போது நான் யூஸ் பண்ண போகிறேன்.
இருங்க யூஸ் பண்ணலாம். இப்போ பண்ணலான்றீங்க போடு. இதுதான் ஜெட்டோட ஸ்பெஷல் எபிலிட்டியா? என்னடா ஜெட்டு நான் பறக்கும்னு கேள்விப்பட்டேன், ஜெட்டு பறக்கவே இல்லை. பிடிச்சி தொங்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஜெட்டு. என்ன நீ அவனை ஓவராக ஆடுற? வா நீ வா, நீ இன்னைக்கு செத்த வா. ஐயோ போடு, செம்ம அடி வாங்கினாங்க கைஸ். ஓகே வீடியோ இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது, 6 நிமிஷம். ரவுண்ட் 2. ஓகே இப்போ வந்து அப்படியே இவனை சண்டை போடலாம். எப்போயாச்சும் கரெக்டாக நேரம் வரும்போது ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ணோம். இப்போ யூஸ் பண்ண போகிறேன், யூஸ் பண்ணிட்டேன். ஓகே செம்ம அடி வாங்குறாங்க ஸ்பெஷல் எபிலிட்டி. எனக்கு இந்த ஸ்பெஷல் எபிலிட்டி பிடிச்சிருக்கு. தொங்கிட்டு அப்படியே சுற்றுறது, சுற்றிட்டு அப்படியே அவனை அடிக்கிறது, அதுவும் காலை வச்சு டங்குன்னு குத்துறது, கிக் பண்ணுறது. யூ வின். எஸ் ஐ ஆம் வின். ஐ வின். ஐ ஒன். ஒன்னுடா. யூ வின் இல்லைடா, ஒன்டா. WONடா. நெக்கிக்கு கிராமர் ப்ராப்ளம்ஸ் போல். ஓகே கைஸ், இந்த வீடியோவோட கடைசி ஃபைட் இதுதான். அடுத்து பார்ட் 2 வரும். அப்புறம் பார்ட் 3 வந்தால் வரலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பார்ட் 2வோட முடிச்சிடலாம். ஆனால் வர வந்து ஒரு 2 நாள் ஆகும். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எம்னிமோனியம்ஸ் ஒரு 70 இருந்துச்சு. அந்த கரன்சியை வச்சு நான் பாட்டுக்கு ஜாலியாக ஸ்கிப் பண்ணி சார்ஜ் அட்வென்ச்சர் போட்டேன். ஆனால் இப்போ அப்படி பண்ண முடியாதே. சிங்க்ரோனைசேஷன் ஏற்றினோன்னா 15 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அதாங்க 2 நாள் வெயிட் பண்ணுங்கண்ண. ஓகே டோன்ட் டச் தி மாஸ்டர். நம்ம மார்க்கஸ் கூட சண்டை போடுறோம். வேறு லெவல் தலை நீ சொல்லணும்னு நினச்சேன் தலை. யோயோ என்னடா, யோயோ இப்படி அடிக்கிறானேப்பா. இந்த அளவுக்கு ரொம்ப அடி வாங்குகிறோம். ரொம்ப அடி வாங்குகிற ஆளாக இருக்கும் போல். இருடா. என் ஸ்பெஷல் எபிலிட்டி பற்றி உனக்கு தெரியும். நான் ஒத்துக்கிறேன், மார்க்கஸ் ரொம்ப பவர் தான். யோயோ ஸ்பெஷல் எபிலிட்டி போனோடனே கரெக்டாக ஸ்வாட் எடுத்து அடிக்கிறாங்க கைஸ். நானே கைஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை ஸ்பெஷல் எபிலிட்டி வந்தால் வரும், வரலைன்னா அது நம்ம இஷ்டம். அதெல்லாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் எபிலிட்டியா முடிச்சிருவேண்ணா. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். அவன் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு அடி அடிச்சிருந்தானா நம்ம காலி தான். கரெக்டாக ஜெயிச்சிட்டோம். ஓகே திரும்ப அவனுக்கு கிளிச் ஆகுது. டீமன்னு ஏதோ நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ டேய் பேசவாச்சும் பிரேக் விட்றா. ஐயோ திரும்ப அடிக்கிறானே. பிரேக் விட்டாடுறா. ஐயோ அடி வாங்கிட்டே இருக்கேன் கைஸ். ஓகே பர்ஃபெக்ட். இவனை எனக்கு முடிச்சு விட்டுடலாம். இதுதான் கடைசி ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 ரவுண்ட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 ரவுண்டா 1 ரவுண்டா எதனா ஒரு ரவுண்டு. டக்குன்னு ஓகே அடி வாங்கடா, அடி வாங்கி சாவுடா. ஓகே கைஸ், இப்போ அவன் அடி வாங்கிட்டே இருக்கான். அடி வாங்கி அவனும் டயர்டாயிடுவான். நம்மளும் ஜெயிச்சிடலாம் மேட்ச்சில். போடு செம்ம அடி. நமக்கும் செம்ம அடி, அவனுக்கும் செம்ம அடி. வாடா எப்படி ஜியான்சுடா. எப்படி ஜியான்சுனா யாருன்னு தெரியுமா? சொல்லித்தல. ஜியான்சுனா யாருன்னு தெரியுமாடா? ஒன்றும் இல்லை, என்ன தெரியுமா? ஜியான்சுனா டைனரால்டு. என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, டைனஸ்டியிலேருந்து ஹெரால்ஸ்க்கு போனால அதான் டைனரால்டு. இது நான் தான் வச்சேன் இந்த பேர். அது மட்டும் இல்லை, பார்க்கவும் ஏதோ டைனோசர் மாதிரி நல்லா மசில்ஸ்லாம் வச்சுட்டு. இருங்க கைஸ், முதல்ல இவனை சண்டையை முடிச்சுட்டு பேசலாம். என்னடா இப்படிலாம் அடிக்கலாமாடா? இது எவ்வளோ தப்பு தெரியுமாடா? ஜியான்சு எவ்வளோ பெரிய ஆள், நீ ஜியான்சுவை போய் இப்படி அடிக்கிறியாடா? யோயோ திரும்ப அடிக்கிறானேயா. இப்போ பாருங்க, நான் அவனை அடித்ததில்ல,
ஹீலிங் தான் கைஸ் ரொம்ப நிம்மதியான விஷயம், நமக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அவனுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ரேஞ்சு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் தான். பட் நமக்கு தூக்கி போடலாம். இப்போ தூக்கி போட்டு அவன் மண்டையை உடைக்க போகிறேன். வாடா, தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா. ஜெயிச்சிட்டோம் கைஸ், யூ வின். ஏடா யூ வின், திடீர்னு தலைகீழாக்க மாறிடுச்சு ஸ்க்ரீனு. ஒன்றும் இல்லை கைஸ், ஸ்க்ரீன் ஃபிட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஆயிடுச்சு. ஓகே ஓகே கைஸ், சொல்கிறேன், அவுட்ரோ சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, லிங்க்ஸ்லாம் பேசுகிறான்ப்பா. அடுத்த ரவுண்ட் லிங்க்ஸ் கூட தான் சண்டை போடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பாய் கைஸ், பாய் ஃப்ரம் இருங்க. பாய் கைஸ், பாய் ஃப்ரம் டிடிஜி. பாய் 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 பாய்.